தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பிமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புக்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நச்சது பாகமானது லூக்கா நச்சது 15ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். அப்போ இயேசு சொல்வதை கேட்பதற்காக வந்தவர்கள் யார்? வரி தண்டுபவரும் பாவிகளும் வருகிறார்கள், மற்றவர்கள் யாரும் வந்ததில்லை. அப்போ நீங்களும் நானும் பார்க்கின்ற பொழுது இயேசுவை நெருங்கி வந்தவர்கள் வரி தண்டுபவரும் பாவிகள் வந்தவர்களுக்கு அவங்க விடுதலை கிடைக்கிறது, அவர்கள் மீட்பும் பெற்று கொள்கிறார்கள். மக்களை, நீயும் நானும் பாவத்தில் இருக்கின்றோம். எப்போது நீ நான் நெருங்கி வருகின்றோம், தினந்தோறும் வார்த்தை கேட்பது, தினந்தோறும் திருப்பலியில் பங்கெடுப்பது, தினந்தோறும் அருட்சாதனையில் பங்கெடுப்பது, பாவசங்கீதம் மாதத்தில் ஒரு முறையாவது பாவசங்கீதம் செய்வது, இது எல்லாமே தெய்வ சன்னதியில் நெருங்கி வருவது. குடும்பத்தில் நாம் குடும்பமாக அமர்ந்து ஜெபமாலை ஜெயிப்பது, இதெல்லாம் தெய்வ செல்வம் நெருங்கி வருவது. ஆனால் இதில் விட்டுக்கொண்டு இதுக்கு ஒரு நொண்டி சாக்கும் பயம் கண்டுபிடித்து நாம் வரமாட்டேன், எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கின்ற சமயத்தில் தெய்வத்தை விட்டு நாம் அகன்று போகின்றோம். முதலில் தெய்வ செல்வம் நெருங்கி வருவோம். நெருங்கி வரும்போது மட்டுமே தான் அவர் என்ன சொல்கிறார் என்பதும், நமக்கு அவர் என்ன கற்றுத்தரார் என்பதும் நமக்கு புரியும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதும் நமக்கு தெரியும். நெருங்கி வராமலேயே, அருகில் வராமலேயே எப்படி நமக்கு தெரியும்? அப்படி என்றால் அருகில் செல்வோம். இந்த நாட்களில் அருகில் சென்று தெய்வம் சொல்வதை கேட்டு அதுக்கேற்ற வாழ்க்கை வாழ முயற்சிருப்போம். மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.